கண்ணன் கல்யாணம் நின்னு போச்சான். அவனுடைய 2 தம்பிகளுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியம் சொல்லிட்டானாம். ஏனா ஏதோ ஜாதக கோளாறாம். ஏண்டி அன்னைக்கு அந்த பத்மஜா போன்ல என்ன குதி குதிச்சா, அதான் ஆண்டவனா பார்த்து நன்னா தட்டி வச்சான். பாத்தியா பாட்டி, எனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது குரு பார்வை இல்லைன்னு 1 வருஷம் தள்ளி போச்சு. அதே மாதிரி கண்ணனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதும் இப்படி தள்ளி போயிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? உங்க 2 பேருக்கும் கல்யாண ராசி இல்லைன்னு தெரியுது. கரெக்ட். மத்தவாளோட கல்யாண ராசி இல்ல. ஏன்னா we are made for each other. இது அந்த பெருமாளோட கணக்கு. இருந்தாலும் உங்க மன்னிக்கு அதாண்டி அந்த ராட்சசி பத்மஜாவுக்கு எகத்தாளம் ஜாஸ்தி. என்னைக்கோ நடக்க போற கல்யாணத்துக்கு இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணுன்றாளாம். இருந்தாலும் ஊர் உலகத்துல இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்ததே இல்லடி. தொலை எழுத்து என்னடி பாக்குற? இதுவும் பெருமாள் கணக்குதான். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றேன், முதல்ல உட்காரு. கோதை, இப்ப நான் சொல்ல போறத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கணும். இங்க பாரு, உங்க அம்மா பேஷா இங்க வரட்டும், உன் கூட உட்காந்து மணிக்கணக்கா பேசட்டும், சந்தோஷமா போகட்டும். நான் வேண்டான்னு சொல்லல. தேவையில்லாம எங்க அம்மாவை குத்தி காட்டி பேசுறது, ஜாடையா பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்திருந்தப்போ உங்க அம்மா அத்திம்பேர்கிட்ட போன்ல சண்டை போட்டத நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். எங்க அம்மா தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. உங்க அம்மா என்ன படுத்துறதுதான் நான் சொன்னேன். அதத்தான் அவங்க வந்து கேட்டாங்க. அத கூட அவங்க நேரா கேட்கலையே, பட்டும் படாம தான் வந்து பேசிட்டு போனா. உங்களுக்கு உங்க அம்மா சொல்றதான் பெருசா போச்சு. ஆத்திரப்படாத, முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உங்க அத்திம்பேர் ஆத்துக்கும் உங்க ஆத்துக்கும் நடக்கிற சண்டை மாதிரி நம்ம ஆத்துக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாது. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷமா இருக்கதா, சண்டை போடுறதுக்காக இல்ல. ஏன் எது நடந்தாலும் உங்க அம்மா கிட்ட போய் சொல்ற? அது நல்லதில்ல. 2 குடும்பத்துக்கும் இடையில விரிசலை தான் ஏற்படுத்தும். இங்க பார், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க அம்மா கிட்ட போய் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணினா உங்க அம்மாவுக்கே உன்னை பிடிக்காது. முதல்ல எங்க அம்மா ஓரளவுக்கு நீ புரிஞ்சுக்கோ, அனுசரிச்சு நடந்துக்கோ. அவங்க ஏதாவது கோவமா பேசினா கூட நீ பொறுமையா நிதானமா அவங்களுக்கு புரிய வைக்கணும். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை நீயே ஃபேஸ் பண்ண பழகிக்கோ. உன்னால முடியலன்னு வச்சுக்கோ, அதை என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன். அதை விட்டுட்டு இப்படி உங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது ரொம்ப தப்பு. கோதை, இது உன் வீடு, இங்க இருக்கிறவாள்லாம் உன் மனுஷதான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நாம இங்க வாழ்க்கையை வாழணும், வாதாடக்கூடாது. நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்றேன். புக்காத்துல புருஷன்தான் தெய்வம். எந்த சூழ்நிலையிலையும் அவரை எடுத்தறிஞ்சு பேசிடப்படாது. அவர் மனசு நோகும்படியா நடந்துக்கப்படாது. அவருக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஓம் பக்கம் கொண்டு வரணும். என் பொண்டாட்டி தப்பா பேச மாட்டா, அம்மா தான் தப்பா பேசுறான்னு அவர் யோசிக்க வைக்கணும். ஏங்க, நான் உங்களை நன்னா புரிஞ்சுட்டேன். நீங்க சொல்றதா ரொம்ப கரெக்ட். இனிமே எதுவா இருந்தாலும் நான் அம்மா கிட்டே பேசி சால்வ் பண்ணிக்கிறேன். இனிமே எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். மறுபடியும் அம்மாவா? ஐயோ, நான் உங்க அம்மாவை சொன்னேன். நீங்க என் நல்லதுக்கு தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன்? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. புருஷன் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணா உடனே முகத்தை திருப்பிண்டு அந்த பக்கம் படுத்துப்பா. நீ மட்டும் என்ன செய்ய போற? அதானே, அத நீ செய்யறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுட்டேன். ரொம்பதான் போங்க.
அதான் புரிஞ்சுண்ட. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? நிஜமா கேப்பேங்க. ஹலோ, ஆர்த்தி, நான் தான் பேசுறேன். நீங்க? கூடிய சீக்கிரத்தில் ஃபேமஸ் ஆக போகிற மெஜிஷியன் ஷியாம். ஹே ஷியாம், நீயா? உனக்கு எப்படி எங்க வீட்டு நம்பர் தெரியும்? ஒருத்தவங்க மேலே அக்கறை வச்சா அவங்க அமெரிக்காவில் இருந்தால் கூட ஈஸியாக நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். நீ லோக்கலில் தானே இருக்க, ஏன் முடியாது? பட் உனக்கு தான் என் மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், அப்படிலாம் இல்லடா. உன் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த காயினை மறைய வச்சு மேஜிக் பண்ணியே, அது எப்படின்னு தெரியலனா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. அப்போ மேஜிக் தெரிஞ்சுக்க மட்டும்தான் என் கூட பேசணும்னு தோணுச்சா? சரி சரி, உன் கலருக்கு நீ போட்டுக்கிற ப்ளூ கலர் சுடிதார் நல்லாவே இல்லை. மெரூன் கலர் போட்டேன்னு வையேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் உன் ஹேருக்கு நல்ல ஷாம்பு போட்டு ஃப்ரீயா விட்டேன்னு வையேன், தேவதை மாதிரி இருப்பேன். இப்படி வழிச்சு சீவிட்டு நல்லாவே இல்லை. டேய், எப்படிடா? எங்க இருக்க? உன் பக்கத்துல தான். ஏன் பக்கத்துலயா? எங்கடா இருக்க? அப்படியே ஜன்னல் பக்கம் திரும்பி நேரா பாரு. ஹாய். எங்க வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்க? அதான் ஷாம். சரி, ஏன் அங்க நிக்கிற? உள்ள வா. ஐயோ, நான் வரல, நீ வா. சரி வரேன். இந்தப்பா. என்ன ஆர்த்தி? என்னம்மா இவ்வளவு அவசரமா ஓடி வர? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அப்பா உள்ள இருக்காரா? அப்பா இருக்காரு. வா. வாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ப்ளீஸ் டேக் ஏ சீட். தேங்க்யூ. நீங்கள் கியூட் சோப்க்கு சொன்ன கான்செப்டை அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அந்த கான்செப்ட்கான ஸ்டோரி போர்ட். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த அட்வர்டைசிங் செக்ஷனில் இருக்கிற மிஸ்டர் பார்த்த சாரதியை பார்த்து டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். நம்ம மவுண்ட் ரோடில் இருக்கிற ஓர்டிங்ஸ்க்கு எம்எஸ்டியில் நியூ அக்ரிமெண்ட் போடணுமா? எம்எஸ்டி எம்டி கிட்ட நீங்கள் வரதா ஃபோனில் சொல்லிட்டேன். நீங்கள் போயிட்டு நியூ அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கேஎஸ் ஜுவல்லரிக்கு டிஜிட்டலில் ஷூட் பண்ண ஆடை ஃபிலிம்க்கு கன்வெர்ட் பண்ணணுமா? சரி. இது அதோட மாஸ்டர் கேசட். ஓகே மேடம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணா நான் ஆள் அனுப்புறேனே. சௌந்தர்யா என் கேபின் அனுப்புங்க. ஓகே மேடம். அப்புறம் எப்படி போக போறீங்க? என்னோட பைக் இருக்கு மேடம். நோ ஆஃபீஸ் விஷயமா தானே போறீங்க, என் கார்லயே போங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம் இன். சௌந்தர்யா, 2-3 கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, இவர் கூட போயிட்டு வாங்க. ஓகே மேம். மேடம், நாளைக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், இன்றைக்கே முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்? நாளைக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். என்ன, ஏதாவது விசேஷமா? எஸ் மேடம், என் அண்ணனோட என்கேஜ்மெண்ட்.
பொண்ணு யாரு? அது என் சிஸ்டர் மேரேஜ்ல பார்த்துருப்பீங்களே, எங்க மாமா பொண்ணு, பேர் ராதிகா. ஆ, என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? இல்ல மேடம், வீட்ல சிம்பிளா பண்றோம், அதான் சாரி. பரவாயில்ல, ஹாஃப் டே என்ன, ஃபுல் டே லீவ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். கிளம்பலாமா? டிரைவரை ரெடியா இருக்க சொல்லுங்க. ராகவனும் சௌந்தர்யாவும் வெளியே போகணும். சொல்லிடுறேன் மேடம். பாத்தியா ஸ்டாலின், நாட்டில் அவன் லவ் பண்ண இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான். பார்க்கலையும் தடை பண்ணிட்டாங்க, பீச்சிலையும் தடை பண்ணிட்டாங்க. இங்கே என்னடான்னா கார் கொடுத்து லவ் பண்ண சொல்கிறாங்க. யாரடா சொல்ற? எல்லாம் இந்த ராகவன் சௌந்தர்யாவைத்தான். உனக்கு எப்படி அது தெரியும்? என்னடா நீ இவ்வளவு நாள் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது கூட தெரியாமல் இருந்தா எப்படி? உண்மையிலேயே லவ் பண்றாங்களா? இனிமே பண்ணுவாங்க. சரி, நான் போய் டிரைவரை பார்த்து வந்துடுறேன். வரட்டுமா? சரி, வேலையை பாரு போ. என்ன உங்க வீட்ல வரிசையா மேரேஜா இருக்கு? ஆமா, எல்லாருக்கும் சீக்கிரம் முடிச்சிடணும்னு அம்மா நினைக்கிறாங்க. முதல்ல கோதைக்கு, இப்போ உங்க அண்ணனுக்கு, அடுத்தது யாரு? நீங்க தானே? நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஐடியா என்ன? இல்ல உங்க அண்ணன் மாதிரி சொந்தத்திலயா இல்ல? எனக்கு லவ் பண்ற மாதிரி தான் ஐடியா, அதான் பெட்டர்னு படுது. நாளைக்கு மார்னிங் ஃப்ரீ பண்ணிக்க முடியுமா? நாளைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறதுக்காக பெர்மிஷன் கேட்கலான் இருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு அண்ணனோட என்கேஜ்மெண்ட், அதான் அதுக்கு இன்வைட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்பதான் எம்டி கிட்ட வீட்டோட சிம்பிளா ஃபங்க்ஷனை முடிச்சிடுறதா சொன்னீங்க. நீங்க எனக்கு முக்கியம் பட்டது, அதான் இன்வைட் பண்றேன். வர முடியுமா? ஓஎஸ், கண்டிப்பா வரேன். நாளைக்கு ஈவினிங் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன். தேங்க்யூ. முதல்ல கோதையோட ஃபங்க்ஷனுக்கு சொன்னீங்க, இப்போ உங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சொல்றீங்க. நாளைக்கு திடீர்னு உங்க என்கேஜ்மெண்ட் சொல்லுவீங்க போல இருக்கே. ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க இல்லாமல நடக்கவே நடக்காது, நோ சான்ஸ். கிளம்பலாமா? போலாம். லாக் பண்ணிட்டீங்களா? டிரைவர் போலாம். என்ன புறப்படுங்கோ. ஜாதக நோட்டை ஞாபகமாக எடுத்துட்டியா? அதுக்காக தானே போறோம், மறப்பேனா? இதோ. சரி, போலாம் வா. போலாமா கண்ணா? போலாம்ப்பா. ஒரு நிமிஷம். நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது பிள்ளையாரை சேவிச்சுட்டு போகிறது தானே வழக்கம்? ஆமாம். ஏம்மா, சாதாரணமாக ஒரு கறிகாய் வாங்க போகும்போது கூட பிள்ளையாரை சேவிச்சு தானே போவேன்? இது என்னடா கேள்வி? சேவிச்சுட்டு தான் போவேன். அப்படி போகும்போது நேற்று வரைக்கும் 3 ரூபா விற்ற தக்காளி இன்னைக்கு கிலோ 10 ரூபா விற்றா பிள்ளையாரை சேவிச்சுட்டு போனதுனால தான் விலை ஏற்றிட்டான்னு சொல்லி இங்கே பிள்ளையாருக்கு பதிலாக முருகன் சிலையை வச்சு சேவிக்க ஆரம்பிச்சிருவேம்மா. சொல்லுமா. இவனுக்கு என்ன ஆயிடுத்து? ஏண்டா, கரிகாக்காரன் விலையை ஏத்தினா அதுக்காக பகவானை மாத்திடுவாளா? ரொம்ப சரியாக சொன்னம்மா. சில விஷயங்கள்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நடக்கும். அதே மாதிரி நம்மாத்தில் நடந்த விஷயம்லாம் ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதுக்கு போய் ஜோசியரை மாற்றி பார்க்குறேன்னு சொல்கிறேம்மா. இப்போ நம்ம நாராயண மாமா தான் நம்ம மாற்று விசேஷங்களுக்கெல்லாம் பல வருஷமாக நல்ல நாள் குறித்து கொடுத்துட்டுருக்கார். கோதை கல்யாணம் அவர் குறித்து கொடுத்த நாளில் தான் நடந்தது. நம்ம கடை ஓப்பனிங் அவர் சொன்ன டேட்டில் தான் நடந்தது. ஏன், நம்ம மாற்று கிரகப்பிரவேசத்துக்கு கூட அவர் தான் நல்ல நாள் குறித்து கொடுத்தார். இப்படி எல்லாமே சரியாக இருக்கும்போது என் ஜாதகம் மட்டும் எப்படி தப்பாகும்? இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, நாராயண மாமா நமக்கு ஜோசியர் மட்டும் கிடையாது, வெல்விஷர் கூட.
நம்ம புதுசா ஒரு ஜோசியர்கிட்ட போனா அவரும் நாராயண மாமா மாதிரி நல்லவரா இருப்பாருன்னு என்னமா கேரண்டி? அவர் ஏதாவது சொல்லி குழப்பி விட்டாருன்னா நம்ம மனசு தானே சங்கடப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பத்து கண்ணன் சொல்றது சரிதானே. நம்ம நாராயணன் சொல்லி எதுவும் தப்பா நடந்தது இல்லையே. அம்மா இன்னொரு விஷயம் இருக்கு, உள்ள வாமா சொல்றேன். வாமா. ஆ வாமா, உட்காரு. உட்காருங்கப்பா. என்னடா? அம்மா, இது வரைக்கும் நாராயண மாமா நமக்கு சொல்லி நடந்ததெல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு. என் விஷயத்துலையும் அப்படியே நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அவர் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் கழிச்சே கல்யாணம் வச்சுக்கலாம். என்ன ராதிகா சொல்ல? ஆமா அத்தை, அவர் சொன்ன மாதிரி செய்யலாமே. அப்ப சரி, நாராயண மாமா சொன்ன மாதிரி முதல்ல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். ஆனா கிராண்டா பண்ணிடுவோம். அம்மா வேண்டாமா, சிம்பிளா நம்மாத்து மனுஷா மட்டும் வந்தா போறோம். ஏண்டா? அம்மா ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம், இப்போவே எதுக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கிறா? ஏதோ தப்பு இருக்குன்னு வரவா பேசினாலும் பேசலாமா?